உன் வாசலை தேடி வந்தேன், என் கால்கள் வலிக்க நின்றேன். கதவை திறப்பாய் அன்பே, இன்னும் ஏன் இந்த தயக்கம்? இதுக்கப்புறம் நீங்க என்ன ஷோ 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 இதுக்கப்புறம் என்னைக்காவது நீங்க மறுபடியும் பாடுனீங்க, நான் சத்தியமா சொல்றேன், நான் கதவை திறக்கவே மாட்டேன். யாராவது இவ்வளவு கேவலமா பாடுவாங்களா சொல்லுங்க? கேக்குறதுக்கு எனக்கு அப்படியே அருவருப்பா இருந்துச்சு. அன்பே சௌதாமணி, இத பத்தி நாம முன்னாடியே பேசிருக்கோம் இல்லையா? உன் வீட்டு வாசல்ல நின்னு பாடுவேன், வந்திருக்கிறது நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு நீ கதவை திறக்கணும். இதான நம்ம ரகசிய ஒப்பந்தம். எனக்கு அப்ப தெரியாது இல்லையா நீங்க பாட மாட்டீங்க, பயமுறுத்துவீங்கன்னு. எதுக்கு இப்படி திருட மாதிரி உள்ள வரீங்க? வீட்டுல வேற யாரும் இல்ல, வேலைக்காரங்களுக்கு எல்லாம் ஓய்வு கொடுத்து அனுப்பி வச்சுட்டேன், எப்பவும் போலதான். ஆஹா, அதனாலதானே யாருக்கும் அடிப்பணியாதவன் உனக்கு அடிமை ஆயிட்டேன். இந்த மாதிரி அழகும் அறிவும் சேர்ந்து கலவையா செஞ்ச பதுமை வேற எங்க கிடைக்கும்? தள்ளி நில்லுங்க, வந்த ஒண்ணு ஆரம்பிச்சிடாதீங்க, முதல்ல உள்ள வாங்க. உனக்கு எப்படி தெரியும் லாஜ் நர்த்தகி வீடு இதுதானே? இதான் ராஜ நர்த்தகியோட வீடு குண்டப்பா. இந்த வீட்டை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், புரியுதா? அமைதியார். சும்மா இரு. இப்ப என்ன பண்றது? அடே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ எல்லாம் கதவை திறந்துட்டே போலாம்ல. அடடடடா, என்ன அறிவு உனக்கு, என்ன அறிவு! நேலா கதவை திறந்து உள்ள போலாமா? அடிச்சேன்னு வச்சுக்க, கண்ணம் பழுத்துரும். ஏதோ உன் பிறந்தநாள் விழாவுக்கு சௌதாமணி ஆட கூப்பிட வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே. நீ ஒண்ணு பண்ணு, எங்க இரு, நான் வந்துடுறேன். என்னடா தலையை ஆட்டிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா நில்லு. ஆஹா, மொத்த அழகியும் சேர்த்து வச்சு உன்னை படைச்சிருக்கானே அந்த கடவுள். படைச்சதோட நிக்காம எனக்கு அனுபவிக்க கொடுத்தானே, நான் என்னன்னு நன்றி சொல்ல. உதடுகள் தேனில் ஊறிய பலாச்சோலை, இவை கண்ணம் அல்ல மதிமயக்கும் சந்தன கிண்ணம். கேசம் சாம்பிராணி புகை வாசம், உன்னுடைய மத்த அழகு இலை நிரம்பிய படையல். என்ன புகழ்ந்து பேசுறீங்களா இல்ல பூஜை பொருட்களோட பட்டியல படிக்கிறீங்களா? பேசுனது போதும், விளையாட்டு ஆரம்பி. விளையாட்டை ஆரம்பி அன்பே, காலம் கடக்கிறது. அதுக்கப்புறம் நான் உன் கூட விளையாடாமலே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துரும். ஆரம்பி. ஆட மாட்டேன் போங்க, நீங்களே விளையாடிக்கங்க, எனக்கு இந்த விளையாட்டு விளையாடி அழுத்து போச்சு. அடடா, ஓஹோ, உனக்கு கோபம் வந்துருச்சா? மன்னிச்சிரு, உன்னோட அடிமையை மன்னிச்சிரு அன்பே. நான் ஏதோ உன் கூட சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்க, பொறுமையா ஆடு, எனக்கு ஒண்ணு அவசரம் இல்லை. கொஞ்ச நேரம் தாமதமானா என்ன, இந்த ராத்திரி நேரத்துல குடியா முழுகிடும். குண்டப்பா, நீ இங்கே ஏணி பிடிச்சுக்க, நான் உள்ள போய் எதையாவது திருடிட்டு வந்துடுறேன். என்னடா சலின்னு திக்குற? சரின்னு சரியா சொல்லு. சலி. அது குண்டப்பா, என்னடா ஏன் ஏணி ஆட்டிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? பயமா இருக்குது. பயமா இருக்கா? அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியும்ல, பயமா இருக்கும் போது என்ன பண்ணணும்? பஜரங்க பலிய ஜெபம் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல, பஜரங்க பலியோட நாமத்தை ஜெபம் பண்ணு, அப்புறம் உன் பயம் தானா ஓடி போயிடும். சரியா? ஆரம்பி ஆரம்பி. ஜெய் பஜரங்க பலி, பயத்தை போக்கும் ஒரே வழி. ஜெய் பஜரங்க பலி, பயத்தை போக்கும் ஒரே வழி.
என்ன அந்த சத்தம் கேட்டீங்களா? பூனை. ஒருவேளை பூனையா இருந்தா அது மியாவ் மியாவ் தானே கத்தும். பூனை ஊமையா இருக்கலாம். எங்க வீட்ல எந்த பூனையும் நான் வளர்க்கல. ஒருவேளை எலியா இருக்கலாம். அட எலி இல்லைங்க, அதனால தான் பூனையும் இல்ல. பூனை இருந்திருக்கலாம், அதான் எலி இல்ல. எது சொன்னாலும் இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க ஆம்பளை தானே, உள்ள போய் பார்க்கலாம்ல. திருட எவனாவது நுழைஞ்சிருந்தா என்ன பண்றது? போங்க, ஆ. போய் பாருங்கன்னு சொல்றேன்ல. யார் அது? பெருசா இல்லையே. யார் அது? ஓ, ஓ. என்ன கொடுமை இது? பூனை இல்லங்கிறதுனால எலியா இருக்காது. இங்க எந்த திருடனும் இல்ல. அப்படி இருக்கும்போது யாரா இருக்கும்? எப்படி? நான் இங்கிருந்து போகும்போது 2 சிலை இருந்துச்சு. இப்போ ஒண்ணுதான் இருக்கு. அப்படின்னா அந்த சிலை இல்ல, வேற யாரும். ஒருவேளை ஓ, அவன் தான் திருடனா? அப்படின்னா அந்த திருடன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். செத்து பொழைச்சடா ராமா. பிடிபட்டு இருந்தா என்ன இருப்ப? அவன் நிச்சயமா இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருப்பான். திருட 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 திருட. ஏய், நில்லு நில்லு நில்லு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜ நர்த்தகி சௌதாமணி வீட்டுக்குள்ளே நுழைவேன்? அசையாத. ஒரு அடி எடுத்து வச்ச கத்தி கூச்சல் போட்டு இந்த ஊரையே கூட்டிடுவேன். ஜாக்கிரதை. சரி கத்துங்க. கத்தி ஊரை கூட்டுங்க. ஏதோ சொன்னீங்களே. வேண்டாம். உண்மையிலேயே 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 நான் கத்தி கூச்சல் போடுவேன். சரி சரி, சும்மா எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? உங்களால முடியாதுங்கிற. மக்களை கூப்பிட்டு புடிச்சு கொடுத்துருவா. முடிஞ்சா புடிச்சு கொடுங்க பாப்போம். என்ன சொல்ற? எதுக்குன்னு சொல்லட்டுமா? கையை நீட்டுங்க. எதுக்கு? அட சும்மா கையை நீட்டுங்க.
நீயா? நான் தான் குருதேவா, அடியேன் சாக்ஷாத் உங்க சேவகன் பண்டிதன் ராமகிருஷ்ணன். ஓ, நீதானா அந்த திருடன்? இப்போதைக்கு வேணும்னா கத்தாத. இப்போதைக்கு அப்படியே நினைச்சுக்கோங்கங்கற. இதோ எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்க புண்ணியத்துல இந்த ராமகிருஷ்ணன் திருடன் ஆயிட்டானே வச்சுக்கோங்களேன். ரொம்ப கத்தாதீங்க. சரி சரி, நல்லதா போச்சு. ஆதாரங்களோட கையும் களவுமா பிடிபட்டுட்ட. இங்க என்னத்த திருடுன? இது வரைக்கும் எதையுமே திருடல குருதேவா. இப்பதான் உங்களை பாத்துட்டல. தோதுவாதா இருக்கும், உதவி பண்ணுங்களேன். நானா நான் உதவி பண்ணணுமா? அதுவும் உனக்கா? சுயநினைவோட தான் பேசுறியா? ஆமா குருதேவா, முழு சுயநினைவோட தான் பேசுறேன். வேணும்னா பாருங்க, நான் திருடுறதுக்கு நீங்களே உதவி பண்ணுவீங்க. ராஜநர்த்தகி சௌதாமினிக்கு வைர நகைகள்னா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். நீங்களும் அதைத்தான பரிசா கொடுத்திருப்பீங்க. மூக்குத்தி வைரத்துல எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். வைர மூக்குத்திய எங்க வச்சிருப்பாங்க? சரி சரி பண்டிதா, நீ எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளவு சிரி. நாளைக்கு மகாராஜா முன்னாடி வண்டவாளம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், உன்னை ராஜ தர்பார்ல ஓட ஓட விரட்டினதுக்கு அப்புறம், அப்போ நான் பாக்குறேன் நீ எப்படி சிரிப்ப, என்னன்னு சிரிப்ப, உனக்கு எங்க இருந்து சிரிப்பு வருதுன்னு. சரியா சொன்னீங்க. அதையெல்லாம் விட்டு தருங்க குருதேவா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ராஜ தர்பார்ல நீங்க என் முகத்தெரிய கிழிக்கிறீங்களே கூட வச்சுப்போம். அப்போ மகாராஜா உங்களை அந்த அர்த்த ராத்திரியில ராஜநர்த்தகி சௌதாமணியோட வீட்டுல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்பாரு. நீ என்ன சொல்ற? அப்போ நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் அது வந்து நான் ஜெபம் பண்ண வந்தேன்னு சொல்லிடுங்க. இல்ல இல்ல, நான் வந்து சரி பஜனை பாடிட்டு இருந்தேன்னு சொல்லுங்க. இல்ல அது வந்து நான் என்ன சொல்லுவேன்? நிதானமா யோசிங்க குருதேவா. இதுக்கான பதில யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னமும் நேரம் இருக்கு. இப்போதைக்கு எனக்கு தேவையெல்லாம் அவங்க அந்த வைர மூக்குத்திய எங்க வச்சிருக்காங்க. ஐயோ, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல குருஜி. உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய மகான். எனக்கு வர ஆசைக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மறுபடியும் என்ன? நான் வந்த வேலை முடிஞ்சது. உத்தரவு வாங்கிக்கிட்டுமா?